ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே சென்னை சூப்பர் கிங்ல தான் எப்பவுமே பக்காவான ஓப்பனிங் பேர் அமைஞ்சிருவாங்க எல்லா வருஷமுமே. இந்த இயரை தவிர இந்த 2024ல குப்பை மாதிரி அமைஞ்சிருச்சு. மற்ற இயரை கம்பேர் பண்ணீங்கன்னா மற்ற இயர் எல்லாமே ஏதாவது ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமைஞ்சிருவாங்க. நீங்க எந்த டீம்ல உள்ள ஓப்பனிங் பேரை ஞாபகம் வைக்காட்டியும் கண்டிப்பா சிஎஸ்கேல உள்ள ஓப்பனிங் பேர்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த இயரை தவிர மற்ற எல்லா இயர்ல உள்ள ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வந்து நம்ம ரேங்க் பண்ண போறோம். 10ல இருந்து 1 வரை ரேங்க் பண்ண போறோம். யார் தான் சிஎஸ்கேல இருந்ததுலேயே பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு ரேங்க் பண்ண போறோம். கீழே இருந்து 10ல இருந்து ரேங்க் பண்ண போறோம். ஸோ ஓகே, நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இல்ல இவங்க தான் ரேங்க் 1 வந்திருக்கணும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், இல்ல இவங்க தான் ரேங்க் 10 இருக்கணும், இவங்க தான் கீழே இருக்கணும், இல்ல இவங்க தான் ரேங்க் 5 இருக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாமா கைஸ்? ஃபர்ஸ்ட் கீழே இருந்து வருவோம். 10th யார் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு. என்னது அம்பத்தி ராயுடு? அம்பத்தி ராயுடு எப்படி விளையாடுவான் தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, அம்பத்தி ராயுடு தான் 10th. ஏன் அம்பத்தி ராயுடு நான் 10th வச்சிருக்கேன்னா சிம்பிளான ரீசன் என்னன்னா, அம்பத்தி ராயுடு வந்து 2018ல சென்னை வந்தானா, அந்த இயர் பக்காவான இயர். அந்த இயர்ல கூட அம்பத்தி ராயுடு 1-2 மேட்ச் வந்து நடுவில் வருவான், 4th வருவான், டூப்ளசி மேல வருவான். அந்த ஒரு இயர் மட்டும்தான் அம்பத்தி ராயுடு நல்லா விளையாடுவான் ஓப்பனிங் வந்து. 2019 இருக்கிறதுலே மோசமான இயர் அம்பத்தி ராயுடுக்கு. ஓப்பனிங் வருவான், கிளிக்கே ஆகாது, அதுக்கப்புறம் திருப்பி 4th இறக்கி விட்டுருவாங்க, அதுல இருந்து 4th தான் விளையாடுவான். ஸோ அம்பத்தி ராயுடு 10th இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அம்பத்தி ராயுடுக்கு கிளிக் ஆனது அந்த ஒரே ஒரு இயர் தான், அதுவும் பாதி தான் வருவான். அதுக்கப்புறம் எப்போ ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் செட் ஆகாது. அம்பத்தி ராயுடு வந்து எப்போ ரெய்னாக்கு அப்புறம் வரானோ அப்பதான் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேனா இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நான் ராயுடு 10th போட்டிருக்கேன். 9th யாரு ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவைன் ஸ்மித். இந்த டுவைன் ஸ்மித் காம்பினேஷன் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த 14-15 அப்பெல்லாம் டுவைன் ஸ்மித் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு டுவைன் ஸ்மித் ஒரு நல்ல அட்டாக்கிங்கான பேட்ஸ்மேன் தான். அவனும் பிஎம்மும் பயங்கரமா அடிப்பாங்க. அங்க 2 ஓப்பனிங் பேருமே செமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டுவைன் ஸ்மித் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அதுவும் எப்படி சொல்ல, ஒரு பயங்கரமான வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனிங் பேர். நம்ம சிஎஸ்கேல வந்து எனக்கு தெரிஞ்சு பிராவோவை தவிர வேற எந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரும் அவ்வளோ கிளிக் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நெகிடிலாம் இருந்தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சது பிராவோக்கு அப்புறம் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா டுவைன் ஸ்மித் தான். ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா ஒரு 2014-15 ரன் அடிச்சது வந்து டுவைன் ஸ்மித் தான். ஸோ டுவைன் ஸ்மித் at 9. 8 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு பேர் தான், பிரெண்டன் மெக்கலம். பிரெண்டன் மெக்கலம் ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் தான். இல்லப்பா பிரெண்டன் மெக்கலம்னா மேலே வரணுமே இன்னுமே அப்படின்னு யோசிக்கலாம் நீங்க. டுவைன் ஸ்மித் பிரெண்டன் மெக்கலம்னா ஏன் இன்னும் கீழே வச்சிருக்கீங்க? என்ன பொறுத்தவரை ஏன் கீழே இருக்காங்க நான் சொல்றேன். டுவைன் ஸ்மித் வந்து என்ன பொறுத்தவரை 9 தான். ஏன் பிரெண்டன் மெக்கலம் 8th நான் வச்சிருக்கேன் அப்படின்னா சிம்பிளான ரீசன் என்னன்னா, பிரெண்டன் மெக்கலம் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். பிரெண்டன் மெக்கலமோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று வந்து அடிப்பான், இல்லாட்டி அவுட் ஆகிட்டு போயிடும். அந்த அவுட் ஆகிட்டு போகும்போது பிரெண்டன் மெக்கலம் எப்படின்னா ஒரு பெரிய ஆல்ஃபா மேல் மாதிரி. அவனுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கு. அவனை வந்து ஒரு 3-4 பால் வந்து நீங்க டாட் பால் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது பால் அவன் 6 அடிக்கணும்னு பார்ப்பான். இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் அவன் பிரச்சனை. இதனாலதான் பிரெண்டன் மெக்கலமோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அநியாயத்துக்கு கம்மியா இருக்கும் ஐபிஎல்ல. எல்லாருக்கும் அவனோட வீக்னஸ் தெரியும். பிரெண்டன் மெக்கலமோட வீக்னஸ் வந்து அவனோட ஈகோ தான். 4 பால் டாட் வச்சானா 5வது பால் இழுத்து அடிக்க போவான், அவுட் ஆயிடுவான். இதுதான் அவனோட பிரச்சனை. அதாவது பிரெண்டன் மெக்கலம் மேட்ச் எப்படி இருக்குன்னா, ஒன்னு பெரிய மேட்சா இருக்கும், இல்லாட்டா வந்து அவுட் ஆயிட்டு போயிடும். ஸோ இதனாலேயே நான் வந்து பிரெண்டன் மெக்கலம் 8th வைக்கிறேன். 7th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவான் கான்வே. எனக்கு தெரிஞ்சு மேல வரலாம். நான் கான்வே கீழே வச்சதுக்கு ஒரே காரணம், கான்வே ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் நல்லா விளையாண்டுருக்கான். மீதி இன்னொரு சீசன் வந்து விளையாடல. கொஞ்சம் ஐ திங்க் 6 மேட்சோ என்னமோ தான் விளையாண்டு நினைக்கிறேன், 6-4 தெரியல. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சீசன் போன இயர் வந்து 2023 வந்து பயங்கரமா விளையாண்டான். எனக்கு தெரிஞ்சு பயங்கர கன்சிஸ்டன்சியா விளையாண்டான். ஜெய்க்வார் விளையாடுவானோ இல்லையோ அவன் பயங்கரமா விளையாடுவான். நான் இந்த ரேங்க்ல ஏன் இவனை வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன். 7th ஏன் வந்து இவனை வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் வந்து இவன் ஒரே ஒரு சீசன் தான் விளையாண்டுருக்கான். எனக்கு வந்து இவன் அடுத்த சீசன் வந்து விளையாட வைப்பாங்களான்னு தெரியல, விளையாட மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா 5 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 5 பிளேயர் யாரை தான் வைக்க போறாங்கன்னே தெரியல. அதனாலே நான் வந்து ஒருவேளை கான்வே விளையாட மாட்டான்னு எனக்கு தோணுது. சான்ஸ் இருக்கலாம், ஒருவேளை வச்சிருக்கலாம், விளையாட மாட்டாதான். எனக்கு தெரிஞ்சு வைக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. யாரை வச்சிருப்பானுங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இயரா தான் கான்வேக்கு பெஸ்ட் இயரா இருக்க போது. ஸோ அவனை வந்து 7th வைக்கிறேன். 6th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம், ஷேன் வாட்சன் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். என்னை பொறுத்தவரை ஷேன் வாட்சன் ஒரு பக்காவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். அந்த 18 and 19 வந்து ஒரு பயங்கரமான இயர் தான். அதுக்கப்புறம் ஷேன் வாட்சன் சுத்தமா நல்லா விளையாடல. நீங்க என்ன ஆர்கியூ பண்ணாலும் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். ஷேன் வாட்சன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் அதுக்கப்புறம் ஷேன் வாட்சனோட ப்ராப்ளம் என்னன்னா 2018ல நான் செமையா அடிப்பான். 8 நான் சொன்னேன், 18ல செமையா விளையாண்டா, 19ல
ராய்டு மாதிரி தான் அவனும், சுத்தமாக அவனுக்கும் அவ்வளோ ஒழுங்காக வரல. ஒரு மேட்ச் அவன் சூப்பராக அடிப்பான்னு நினைக்கிறேன். அந்த அவனோட சன்ரைசர்ஸோட அடிப்பான், 92 என்னமோ அடிப்பான். அதுக்கப்புறம் வந்து 2019 இந்த ரஷீத் கானோட சண்டைலாம் போடுவான். 19 அப்போ அந்த ஒரு மேட்ச் அடிப்பான். அதுக்கப்புறம் ஃபைனலில் நின்று விளாடுவான், ரத்தம்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று. 2018 சொல்லவே வேண்டாம், ஃபைனலில் செஞ்சுரி போடுவான், பீக் ஃபார்மில் இருப்பானுங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை 2019 வந்து சரியா அவனுக்கு படலை, அவ்வளோ படலை. 2020 அவனுக்கு சுத்தமாக ஒழுங்காகவே விளையாடலை. ஒன்று என்ன பண்ணுவான், பெரிய இன்னிங்ஸ் ஆடுவான், இல்லையா தொசுப்பான், உட்காந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுவான். அதுதான் எனக்கு வெறுப்பேற்றும் அந்த ஷேன் வாட்சன் எப்படின்னா, ஒரு நல்ல ஜோனில் இருந்தானா ஆடிக்கிட்டே இருப்பான். அந்த 2018 ஃபைனல் அந்த சன்ரைசர்ஸோட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் திணறுவான், உட்காந்து பேட்லேயே படாது, தலையில் அடிவான். ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நொறுக்கிடுவான் எல்லாரையும். அதுதான் ஷேன் வாட்சன். ஸோ நான் ஷேன் வாட்சனை 6th வச்சிருக்கேன். 5th யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஓஜி மேத்யூ ஹைடன் வச்சிருக்கேன். ஹைடன் இருந்தது என்னமோ ஒரு 3 இயர் தான். ஆனால் ஹைடன் இருக்கும் போது மெமரிஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஹைடன் இருக்கும்போது செம ஃபன்னாக இருக்கும் கிரிக்கெட்டு, வந்தாலே அடி. அதாவது ஆஸ்திரேலியாவை எடுத்து பார்த்தோன்னா நம்ம வாயில வருது எப்போ அந்த ஓப்பனர்ஸாக ரொம்ப டேஞ்சரான ஓப்பனர்ப்பா. அதாவது சேவாக், சச்சினுக்கு மேலே இவங்களை வச்சிருப்பாங்க 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் கில்கிறிஸ்டும் மேத்யூ ஹைடனும் தான். அதில் ஒரு ஆள் சிஎஸ்கே வாங்கி போட்டாங்க, பஞ்சமே கிடையாது. இந்த மங்கூஸ் பேட்டை பற்றி பேசின பேச்சா அதெல்லாம் ஸ்கூலில் வந்து லாக்டவுன் கிட்ஸுக்குலாம் இந்த லூஸ் மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கத்திட்டு இருப்பான் ஒருத்தன், சின்ன பையன், டிஷர்ட்லாம் போட்டு முட்டா பையன், அவனுக்குலாம் சுத்தமாக தெரியாது ஹைடன்லாம், எனக்கு கேரண்டி. ஹைடன்லாம் பயங்கரமான பேட்ஸ்மேன், வந்தாலே அடிக்க தான் வைப்பாரு. என்ன 2010 ஃபைனலில் மட்டும் அந்த உருட்டினாரு ஏன்னு தெரியல. பட் இருந்தபடி அந்த மங்கூஸ் பேட்டுன்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹேண்டில் வந்து பேட் சைஸ் இருக்கும், பெருசாக இருக்கும், பேட் வந்து சின்னதாக இருக்கும், ஹேண்டில் சைஸில் இருக்கும். அந்த பேட்டை வச்சு ஆடிட்டு இருப்பாரு. ஸோ மேத்யூ ஹைடன் அட் நம்பர் 5. நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி விஜய். நீங்கள் முரளி விஜய்க்கு வந்து சில பேர் சப்பையாக ஏதாவது, நீங்கள் முரளி விஜய்னோன்னா எல்லாரும் யோசிப்பீங்க, முரளி விஜய் எப்படா நீங்கள் வைக்கலாம், அவனை கீழே வை, அவன் ஒரு டிஸ்கிரேஸ் அவனுக்கு. அதாவது நீங்கள் வந்து முரளி விஜய் தேவையில்லாமல் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னா எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. முரளி விஜய் இது பண்ணியிருக்கான் அது பண்ணியிருக்கான். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, அது அவன் பர்சனல் ப்ராப்ளம். என்னை பொறுத்தவரை முரளி விஜய் ஒரு ஓப்பனிங்கில் இருக்கும் போது, அவன் ப்ரைமில் இருக்கும்போது அவன் சூப்பராக விளாண்டான். நிறைய மெமரிஸ் இருக்கு. அவன் செஞ்சுரி போட்டதும் சரி, எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்சி அடிவான். ஒரு ஸ்டைலிஷான தமிழ் எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன்லாம் இருக்கான். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த டைமில் முரளி விஜய் ஆடுறதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டைலிஷான பேட்ஸ்மேனா முரளி விஜய். அந்த டைமில் நீ பர்சனல் ப்ராப்ளமை கொண்டு வா, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை கிரிக்கெட்டில் சைல்டுஹுட்டில் இருக்கும்போது முரளி விஜய் ஒரு சரியான பேட்ஸ்மேன். ஸோ என்னை பொறுத்தவரை முரளி விஜய் நம்பர் 4 நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரைம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் குப்பமாய் தான் விளையாட ஆரம்பித்தான். ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரியல, தான் பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரேங்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் மைக்கேல் ஹஸ்ஸி. கன்சிஸ்டன்சி கிங். என்ன பொறுத்தவரை எந்த பவுலரை, மிஸ்டர் கிரிக்கெட் மைக் ஹஸ்ஸி, எந்த பவுலரை எப்போ விளையாடுன்னு தெளிவாக தெரியும். மைக் ஹஸ்ஸியும் முரளி விஜயும் ஒரு காம்பினேஷனே ஒரு தனி இது. முரளி விஜய்லாம் சில இதில் சொல்லியிருக்கான், மைக் ஹஸ்ஸி வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டு வரான், இந்த ஓவரில் பொறுமையாக விளையாடு, அடுத்த ஓவர் இருக்கு பார்த்தி, அவன் இதில் நீ 4 பால் எடுத்துக்கோ, 4 பால் கூட நீ அசால்ட்டாக 6 அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் தான் மைக்கேல் ஹஸ்ஸி. அது மட்டும் இல்லை, சிஎஸ்கேல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல 2வது மேட்சே வந்து செஞ்சுரி போடுவான் மைக் ஹஸ்ஸி. செஞ்சுரி போட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2013 வரை இங்கே தான் இருந்தான். ஐபிஎல் வந்து சிஎஸ்கேல தான் இருந்தான். செமையா விளாண்டார். எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சி தான் என்னை பொறுத்தவரை. எல்லா மேட்சும் ஒரு 30-50 எப்படியாவது போட்டு 2013 நினைக்கிறேன், அப்போ தான் 13-12 தெரியல, ஆரஞ்ச் கேப் கூட வாங்குவார். ஸோ மைக்கேல் ஹஸ்ஸி என்னை பொறுத்தவரை ரேங்க் 3. ரேங்க் 2 யாருன்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜ் ஜெய்க்வார் நான் போடுறேன். ருத்ராஜ் ஜெய்க்வார் 2020 கண்டுபிடிச்சது தான் ருத்ராஜ் ஜெய்க்வார். 2020 வந்து இருக்கிறதுலே ஒஸ்டான சீசன். அப்போ வந்து டோனி என்ன சொல்லுவார், ஸ்பார்க் இல்லை மயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து எல்லாரும் நீங்கள் போட்டால் தானே ஸ்பார்க் தெரியும் அப்படின்னா, போட்டோன்னே தெரிச்சிட்டான் ருத்ராஜ் ஜெய்க்வார். அப்போதான் ஜெய்க்வார்னா யாருன்னே நமக்கு தெரியும் கரெக்டாக. ஜெய்க்வார் அது மட்டும் இல்லை, கன்சிஸ்டன்சியாக இப்போ வர 500 ரன் அசால்ட்டாக அடிச்சுட்டு இருக்கான் எல்லா சீசன்லையும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ சிஎஸ்கே கேப்டனும் ஆகிட்டான். நீங்கள் ஏன் ஜெய்க்வாரை 1 கொண்டு வரல அப்படின்னு கேட்பீங்க. 1 வேற ஒரு ஆள் இருப்பார், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரா இருக்கும் அப்படின்னு. நான் வந்து ஜெய்க்வார் ஏன் செகண்ட் இருக்கான்னு சொல்லிக்கிறேன். செகண்ட் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டர்.
கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு ஸ்லோ ஸ்டார்டர் தான். ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர். அது அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் ஜெய்குவாரை வந்து செகண்ட் வச்சிருக்கேன். இல்லாட்டா நான் எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருவேன். மற்றபடி ரன்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய ரன் வச்சிருக்கான். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அநியாயத்துக்கு ஸ்லோ ஸ்டார்டராக இருக்கான். சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியிலே ஒரு பெரிய ஸ்லோ ஸ்டார்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஜெய்குவாரை தான் சொல்லுவேன். மற்ற எல்லா பிளேயருமே வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கிற ஆள் தான். முரளி விஜயிலேருந்து யார் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இவனும் அவன் பேர் என்ன ஷேன் வாட்ஸனும் நான் சொல்லுவேன் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டர்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் ஜெய்குவார் 2 இருக்கான், வந்தான், இப்போ வந்து கேப்டன் ஆகிட்டான், பயங்கரமாக இருக்கான். ஸோ நம்பர் 1 யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஃப் டூப்ளசி தான். எவனாவது ஃபேஃப் டூப்ளசியை வந்து கொடுப்பானா? எதுக்கு ஃபேஃப் டூப்ளசி நீங்கள் கொடுத்தீங்க? எனக்கு ஒரு காரணம் மட்டும் சொல்கிறேன், ஏதாவது எனக்கு ஒரு ரீசனை மட்டும் சொல்லு. 2021 கிட்டத்தட்ட ஜெய்குவாருக்கு ஈக்குவலாக அவன் இருந்தான் ஆரஞ்ச் கேப்ல. அப்படி இருந்த ஒருத்தனை ஏன் கொடுத்தீங்க? ஆதி காலத்துல இருந்து சிஎஸ்கேல இருந்திருக்கான், ஃபீல்டிங் நல்லா பண்றான், எல்லாமே பண்றான், ஓப்பனிங் இறக்கி விட்டா கன்சிஸ்டன்சி ஆடுவான். அந்த டைம்ல இருந்து அந்த ஒரு எண்ட் ஆக எப்ப இறக்கி விட்டாலும் விளையாடுவான். எதுக்கு டூப்ளசியை கொடுத்தீங்க? ஏதாவது ஒரு குறை சொல்லுங்க பார்ப்போம். டூப்ளசிட்ட இது ஒரு பிரச்சனைப்பா டூப்ளசி இருக்கனால அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, கொடுத்துட்டானுங்க. இப்ப பாரு ஓப்பனிங் கிளிக்கே ஆக மாட்டேங்க. உட்காந்து ரவீந்திரா விடுறதா ரஹானே விடுறதா எவன் விடுறதுன்னே அவனுங்களுக்கு தெரியல, குழம்பி போயிருக்கானுங்க. ஸோ என்ன பொறுத்தவரை ஆதி காலத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு இருந்தா கொஞ்சம் லேட்டான லாக்டவுன் டைம் அப்பெல்லாம் பயங்கரமா டூப்ளசி தெரிய ஆரம்பிச்சிட்டான். ஸோ நிறைய பேருக்கு ஃபேவரட் டூப்ளசி தான். நிறைய பேருக்கு ஆர்சிபியில் டூப்ளசி இருக்கிறதோட சிஎஸ்கேல டூப்ளசி இருக்கிறது தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரை டூப்ளசி ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு வந்து யார் 1 இருக்கணும், யார் 5th இருக்கு, ஃபுல் இதை போடுங்க. இவங்க தான் வந்து எங்களுடைய ரேங்கிங் அப்படின்னு போடுங்க. ஃபுல்லாக நான் அதை பார்க்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சீன் த வீடியோ கைஸ் அண்ட் ரிமெம்பர் இட், ஆல்வேஸ் பி ஆன் டாப். சியர்ஸ்.